ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள். தமிழர்களாகிய நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நடைமுறையில் நாம் பின்பற்ற வேண்டும். இருந்தாலும் உலகம் முழுக்க ஆங்கில புத்தாண்டை கணக்கில் எடுத்துக்கொள்வதால் நாம் நியூ இயரை ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். இருந்தாலும் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுவதும் பின்பற்றுவதும் நமது கடமையாகும். ஆக இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, அன்றைய திதி துவாதிசி, அன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கூடிய காலை 8:45 மணி அளவிலே மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வருவார். அன்றுதான் பராபவ வருஷம், அதாவது தமிழ் புத்தாண்டினுடைய வருஷத்தினுடைய பெயர் பராபவ வருஷம். பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய லக்னம் ரிஷப லக்னம், அன்றைய ராசி கும்பராசி, சந்திரனுடன் ராகும், சிம்மத்திலே கேது இருக்கின்றார். லக்னத்திற்கு 2லே குரு பகவானும் 2 புதன் 11லே பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள். 11லே சனி செவ்வாயும் இருக்கின்றார்கள். 12இல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். அன்றைய கிரகநிலை மேலே சொல்லப்பட்ட இதுதான் அன்றைய கிரகநிலை. இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டில் பொதுவாக வருடப்பலனை நாம் பார்க்கும்பொழுது பெரிய கிரகங்களான 4 கிரகங்களை பார்ப்போம். ஒன்று சனி, அடுத்தது குரு, ராகு, கேது. அந்த வகையிலே இந்த வருடம் குரு பயிற்சி பலன்களும் ராகு கேது பலன்களும் நடக்க இருக்கிறது. சனி பயிற்சி பலன்கள் இல்லை. ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்றும், வாக்கியப்படி 26/5/2026 அன்றும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது கடகத்திலே உச்சமடைகின்றார். ராகு கேது பயிற்சிகள் 5/12/2026, அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2026 அன்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்திற்கும், கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும் வருகின்றார். திருக்கணித பிரகாரம் அவரே வாக்கியப்படி 13/11/2026 அன்று அவர் பயிற்சி ஆகின்றார். ஆக சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும், கும்பத்திலிருந்து மகரத்திற்கும் பயிற்சி ஆகின்றார். ஆக பெரிய கிரகங்கள் குருவும் ராகு கேது பயிற்சி மட்டும் இந்த வருடம் பயிற்சி ஆகியிருக்கிறது. ஆக சனி பகவான் பயிற்சி ஆகவில்லை. இதை மனதில் வைத்துத்தான் 12 ராசிக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும், எந்த விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் தங்கும் தடைகளும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டில் 4 கிரகங்களை வைத்துத்தான், பயிற்சியை வைத்துத்தான் எந்த புத்தாண்டு பலன்களையும் சொல்லப் போகின்றோம். அந்த வகையிலே பெரிய கிரகங்களான சனி, குரு, ராகு, கேதுவை பற்றி பார்க்கலாம். வருடம் முழுக்க விருச்சிக ராசிக்கோ விருச்சிக லக்னத்திற்கோ சனி பகவான் 5லே தான் இருக்கப் போகின்றார். மற்ற 3 கிரகங்கள் பயிற்சி ஆகின்றது. ஒன்று குரு, மற்றொன்று ராகு, கேது. இவ்வளவு நாட்கள் உங்களுடைய ராசிக்கு 2, 5 கூடிய இருந்த குரு பகவான் 8லே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் 2ஆம் தேதி 6ஆம் மாதம், ஆக 2/6/2026 மிதுன ராசியிலிருந்து கடகத்திற்கு அவர் உச்சமாகி இருக்கின்றார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் கிடைக்க இருக்கிறது. 5/12 டிசம்பர் அன்று 4லே இருக்கக்கூடிய ராகு பகவான் 3க்கும், 10லே இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்ல இருக்கின்றார். ஆக ஆரம்பத்திலே சனிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது. டிசம்பர் மாதத்திலிருந்து 3லே வரக்கூடிய ராகுக்கும் 9லே வரக்கூடிய கேதுக்கும் குரு பகவானுடைய சம்பந்தம் கிடைக்கிறது. வருடம் முழுக்க டிசம்பர் 2ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பூரணமாக உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவானுடைய சுப பார்வையும் விருச்சிக ராசிக்கு கிடைப்பதால் இந்த புத்தாண்டு பலன் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும், சிறிய வயது முதல் மிகப்பெரிய நடுத்தர வயது, மிகப்பெரிய வயதானவர்கள் வரை எண்ணிய எண்ணங்கள், உங்கள் கனவுகள், ஆசைகள், திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும். ஆனால் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் நடைபெறும் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களாம் இந்த புத்தாண்டில் நடக்கப் போகிறது என்பதை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது நாம் பார்க்கலாம். ஆக விருச்சிக ராசிக்கு தமிழ் புத்தாண்டில் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் மிகப்பெரிய அளவிலே சாதனை கட்டாயம் புரிவார்கள் என்பதே அடிப்படை விஷயம். தங்குதடை இல்லாமல் படிப்பில் அவர்கள் சாதனை புரிவார்கள். +2 போன்ற படிப்போ அல்லது டிகிரியோ அல்லது மாஸ்டர் டிகிரியோ எந்த விதமான கேட்டகரியில் இருந்தாலும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கட்டாயம் தேர்ச்சி பெறுவார்கள். குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு ஏற்படும். அதனால் பொருளாதார வசதிகளும் மிக எளிமையான முறையிலே கட்டாயம் கிடைக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும். அடுத்தபடியாக உங்களுடைய பொருளாதார உயர்வு மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். சொந்த தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற பணிகள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி,
பணியில் இருப்பவர்களுக்கு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பண உயர்வு, விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் போன்ற விஷயங்களெல்லாம் மிக சாதாரணமாக நடக்கும். சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில்துறையில் மிக பெரிய அளவில் ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும். பெரிய உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம். தொழிலுக்காக பலர் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம். அது அரசாங்க கடனோ தனியார் கடனோ ஏதோ ஒரு வகையில் கடன்கள் உண்டாகும். அந்த கடன் அத்தனையுமே தொழிலுக்கான கடனாகவும் சுப கடனாகவும் கட்டாயம் இருக்கும் என்பது உண்மை. தெய்வ கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும். 9 உச்சம் அடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். குலதெய்வத்தினுடைய அருளும் மகான்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பிதிர்ராஜ சொத்துக்கள் பலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். கடந்த காலங்களில் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் வீட்டை அங்கே சனி இருந்தாலும் சுப பார்வையாக பார்ப்பதினால் புத்திர பாக்கியம் கட்டாயம், குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் வாழ்வில் சுபவீரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. மிக பெரிய அளவிலே சுபவீரியங்கள் கட்டாயம் உண்டாகும். அது திருமணம், வீடு கட்டுவது, பெண்கள் பூ பெய்துவது, வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது, வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு படிப்புக்காகவோ அல்லது தொழில்துறைக்காகவோ செல்வது, ஏதோ ஒரு வகையில் 5ஆம் வீட்டை அவருடைய வீட்டை அவரே உச்சமடைந்து பார்ப்பதினாலும் அங்கே சனி பகவான் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் அத்தனை பேருக்கும் கடன்கள் ஏற்படும். பெரிய பொருள் வலிமையானவர்களுக்கு கூட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அந்த கடனும் நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். நீண்ட நாள்கள் தடைப்பட்ட ஏதோ ஒரு வகையில் தடை என்று நின்ற விருச்சிக ராசி விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு, இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த புத்தாண்டில் மிகப்பெரிய சிறந்த முறையில் அற்புதமான முறையில் நிச்சயமாக திருமணங்கள் கட்டாயம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் தனப்பிராப்தியும் பொருளாதார மேன்மையும் மிக பெரிய அளவிலே கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதே நிச்சயம். பலர் இளைய சகோதரர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒத்துமையும் அன்பும் அரவணைப்பும் கட்டாயம் உண்டாகும். பிரிந்திருந்த அண்ணன் தம்பிகளெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக முறையில் கட்டாயம் உள்ளது. இளைய சகோதரர்களும் சரி, மூத்த சகோதரிகளும் சரி, அவர்கள் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாவார்கள். உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் உங்கள் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கு அமைப்புக்கேற்றார்கள் பயணங்கள் உண்டாகும். அதுவும் டிசம்பர் மாதத்திலிருந்து நாளில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 3 வந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்க இருப்பதினால் மிக பெரிய அளவிலே பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் அத்தனையும் வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் ஏற்படும். விஐபியுடைய தொடர்பும் உண்டாகும். குரு ராகுக்கேது சம்பந்தம் இருப்பதினால் மாற்று மதத்திற்காரர்களுக்கும் மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபமும் யோகமும் நட்பும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம். அதனால் உங்களுடைய பொருளாதார மேன்மை மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலமாகவும் ராகுக்கேது பேச்சின் மூலமாகவும் சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை முழுமையாக இந்த வருடம் முழுக்க கிடைக்க இருப்பதினால் இளம் வயது முதல் பெரிய வயது உடைய வரை உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் பூரணமாக உள்ளது. 4ஆம் வீட்டிற்கு கிரயத்திலே ராகுவும் குருவினுடைய பார்வையும் இருப்பதனால் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் பூரணமாக உண்டாகும் என்பது தெளிவு. கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் உண்டாகலாம். அது சொத்து சுகங்கள் வாங்குவதோ அல்லது இன்ப சுற்றுலா செல்லக்கூடியதோ அல்லது பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளோ நிச்சயமாக உருவாகலாம் என்பது உண்மை. இது தேர்தல் காலம் என்பதால் 9 உச்சமடைந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு முழு அளவிலே தெய்வ கடாட்சத்தின் மூலமாக வெற்றி அடையும். தேர்தலில் நிற்பவர்கள் வெற்றி அடையலாம். சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பலர் நீங்கள் எம்எல்ஏவாகி மந்திரியாகக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சிக ராசி விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு உண்டாகலாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பிலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் மனைவியோ அல்லது கணவனோ பிள்ளைகளுடைய ஜாதகமும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய பட்டம் பதிவும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் தேடி வரலாம். ஏன்னா தமிழகத்தில் தேர்தல் வரக்கூடிய புத்தாண்டிலே தேர்தல் வரப்போகிறது என்ற காரணத்தினால் இதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் மிக பெரிய அளவில் முன்னேற்றம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பெரியவருடைய ஆசீர்வாதம், நீண்ட நாட்கள் உங்கள் கனவுகளான புனித யாத்திரைகள் செல்வது, புனித நதியில் நீராடக்கூடிய பாக்கியம், கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுக்கு உங்களுடைய புனித தெய்வங்களை போய் தரிசிக்கக்கூடிய பாக்கியங்களும் அற்புதமான முறையிலேயே கிடைக்கும். மாற்று மதத்தவராலும் மாற்று மொழி பேசக்கூடியவராலும் அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்ளும். பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் ஏற்படும். இடப்பெயர்ச்சியும் திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும் பெரிய அளவிலே கை கொடுக்கும். பிள்ளைகளால் பேர் புகழ் கௌரவம் அடையக்கூடிய பிள்ளைகள் பேர் சொல்லும் பிள்ளை என்ற அளவிலே உங்கள் பேர் சொல்லி அவருடைய பிள்ளை என்பது போல் அவருடைய தந்தை அவருடைய தாயார் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு பிள்ளைகளால் மிகப்பெரிய கௌரவம் அங்கீகாரம் கிடைப்பதற்கு பூரணமாக வாய்ப்பு உள்ளதால் இந்த தமிழ் புத்தாண்டை விருச்சிக ராசிக்காரர்களும் விருச்சிக லக்னக்காரர்களும் மனப்பூர்வமாக மலர்த்தூவி வருக வருக தமிழ் புத்தாண்டே என்று நீங்கள் தாராளமாக வரவேற்கலாம். ஆக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.